சிவாய நமங்க. நம்ம இப்போ இருக்கக்கூடிய 293வது குருமகா சன்னிதானம் அவர்களும் அடியேனும் ரொம்ப அற்புதமாக எங்களுடைய குருநாதர் இல்லாத வாழ்க்கையை ஆதீனத்தில் நாங்கள் தொடர ஆரம்பித்தோம். அப்போ தொடரும்போது நாட்கள் செல்ல செல்ல மற்றவர்களுடைய இடையூறுகள் எங்கள் 2 பேருக்கு இடையில் வர ஆரம்பிச்சது. எப்படி தம்பராசாமி எப்படி மேலே இருக்கலாம், அவர் எப்படி ஏசி ரூமில் இருக்கலாம், அவரால் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போது சன்னிதானம் எனக்கு என்ன பழக்கம்னா, சன்னிதானம் என்ன உத்தரவோ அதன் பிரகாரம் நடக்கணும், அவ்வளோதான். அதுதான் எங்கள் சன்னிதானம் சொல்லி கொடுத்தது. இப்போ சன்னிதானம் கூப்பிட்டு சொன்னாங்க, இப்போ நீங்கள் மேலே இருக்க வேண்டாம், நீ கீழே வந்திருப்பா அப்படின்னாங்க. உத்தரவு சன்னிதானம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே அந்த மேனேஜர்கிட்ட சன்னிதானம் சொல்லியிருக்காங்க. மேனேஜர் சொல்லியிருக்காரு, எப்படி சன்னிதானம் நான் போய் தம்பராசாமியை சொல்லட்டும், நம்ம சன்னிதானம் அவ்வளோ அற்புதமாக வச்சுருந்தாங்க, இப்போ ஏசி ரூம் வந்து கீழே எப்படி வர சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய சன்னிதானம் சொல்லியிருக்காங்கப்பா, அவங்க நீ போய் சொல்லு, சன்னிதான உத்தரவுன்னு சொல்லு, உடனடியாக கீழ்ப்படிவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்த காதில் கேட்ட உடனே என் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த சமையல் அறைன்னு இருக்கும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரூமில் உடனடியாக கீழே வந்துட்டேன். அப்போது சன்னிதானம் அப்படின்னா உத்தரவை கீழ்ப்படியணும். அதன் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பித்தேன். சிவாயனம்.